இப்போ நீடிலிங் மெத்தட் சரியா? ஒரு நீடில் எடுங்க, அது டியூப் இருக்கும் கரெக்டா? ஆமாம், டியூப் இருக்குது. டியூப் உள்ளது டியூப் அற்றது சரியா? அதில் இன்னொன்று இருக்கும் பாருங்கள், ஒன்றும் நீடு இன்னொரு டப்பா இருக்கும் பாருங்கள், எடுங்க. பாக்ஸ்லேயே இருக்கும், அது டியூப் உள்ளது. இது ஆப்ஷனா ஒன்றுனா ஆப்ஷன். அளவுகள் காமிங்க. அக்குப்பஞ்சரில் ஒரு சுன்னுங்கிறது என்ன? ஒரு சுன் அளவு காமிங்க. ஒரு அங்குலம், ஒரு அங்குலத்தை தான் ஒரு சுன்னுங்கிறான் சைனீஸ். 2 அங்குலம் 2 சுன், 3 அங்குலம் 3 சுன். ஒரு ஆள்காட்டி விரல் எத்தனை சுன்? 3 சுன் அளவு கரெக்டா? இப்படி காமிங்க, 3 சுன். அப்போ இது ஒரு சுன், இது 2வது சுன், இது 3வது சுன். இப்படி வச்சா எத்தனை சுன்? ஒரு சுன். இது ஒரு சுன். இப்படியும் அளவு எடுக்கலாம். இதனுடைய வித்து ஒரு சுன், இதனுடைய வித்தும் ஒரு சுன். புரியுதுங்களா? இங்கே பாருங்க, ஈக்குவலாக இருக்கா? இதுவும் ஈக்குவலாக இருக்கும், ஒரு சுன். 2 விரல் சேர்ந்தால் 1.5 சுன். 2 விரல் சேர்ந்தால் 2 விரல் சேர்த்துங்க. 2 விரலை சேர்த்துனீங்கன்னா 1.5 சுன். புரியுதுங்களா? பாருங்க, 1.5 இங்கே வரைக்கும் வருதா? 3 விரல் சேர்ந்தால் 2 சுன். அதுதான் 4 விரல் சேர்ந்தால் 3 சுன். 3 சுன் வருதா? அப்போ ஒரு சுன் காமிங்க. எப்படி வைக்கலாம் ஒரு சுன்? அது ஒரு சுன் காமிங்க. ஒரு சுன், ஒரு சுன் கரெக்டா? ஒரு சுன் இப்படி காமிங்க. வீடியோவில் இப்படி ஒரு சுன். செகண்ட் சுன் காமிங்க. தேர்ட் சுன் காமிங்க. ஓகே, 3 விரல் சேர்ந்தால் 3 சுன். ஓகே, அதை இப்படி காமிங்க, மடக்கி காமிங்க. ஒரு சுன்னா இது ஒரு சுன். கட்டை விரலில் ஒரு சுன், இது ஒரு சுன். 1.5 சுன் காமிங்க. 1.5 அங்குலம் 2 விரல் சேர்த்திங்கன்னா 1.5 சுன். இதனுடைய பிரெத்தா 1.5 சுன். புரியுதா? ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட் கண்டுபிடிக்கணுன்னா, இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்குன்னா, இதில் LU7 ஒரு பாயிண்ட் இருக்குது 1.5 சுன்னில். இந்த ரேகையிலேருந்து என்ன வைக்கிறேன் கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் எப்படி பாயிண்டை வந்து இந்த இடத்துல முற்ற இடத்துலேருந்து 1.5 சுன் இருக்குது. என்ன பண்ணலாம்? 2 விரல் வச்சு இருக்கிற பாயிண்ட்டுக்கு பேர் LU7 பாயிண்ட் கண்டுபிடிக்கிறது. புரியுதா ரூல்? புரியுதுங்களா? அப்போது 1.5 சுன் சில இடங்களில் கண்டுபிடிக்கணும். அவங்கவுங்க விரலுக்கு தான் சுன், சுன் அளவுகோல் அங்குலம். அப்போ அந்த அளவுகோலை கண்டுபிடிக்கிறதுக்குன்னா என்ன இருக்குது நம்மகிட்ட? அளவுகோல் இருக்குது, சுன் சுன் மீட்டர். அதை இருக்கா? அதை காமிங்க. எடுத்துவாங்க. அந்த மஞ்சள் கலரில் இருக்குல்ல, அதை எடுத்துட்டு வாங்க. அதிலே பாக்ஸ் இருக்கும், 1 சுன் நீடில் இருக்கும் நகராஜ், அதே எடுத்துட்டு வாங்க. பாக்ஸ் இருக்கா? 1 சுன் பாக்ஸு. இப்போ இதில் ஒரு சுன் அளவுகள் உங்கள் இதில் எடுங்க. எப்படின்னா இது பாருங்க, இது இருக்கா? ஒரு சுன் வைங்க, ஒரு கை விரல் வைங்க. பாருங்க, புரியுதா? பாருங்க, இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்டில் எடுக்கிறேன். இன்னும் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இந்த முனியிலிருந்து புரியுதா பொருள்? ஒரு சுன், ஒரு சுன் இந்த அளவுகோல் எடுத்துட்டிங்கன்னா இதில் வந்து எத்தனை சுன் இருக்குது பாருங்கள், அகலம். புரியுதுங்களா? புரியுதா? இது 2 சுன். புரியுதா? வருதா 2 சுன்னு? அதை தாண்டி அட்ஜஸ்ட் பண்ணால் 3 சுன் வரும். புரியுதா? அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம இதில் வந்து எதுக்கு அப்படின்னா, ஒவ்வொருத்தவங்களுடைய விரலுடைய லென்த்து மாறுபடும். நம்மளுடைய அளவுகளை வச்சு என்ன பண்ணக்கூடாது. இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சுன்னா பாயிண்ட் எங்கேன்னு தெரிஞ்சிடும். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சுன்னா அவங்களோட காலை பார்த்தாலோ கையை பார்த்தாலோ பாயிண்ட் எந்த இடத்துக்கும் கண்டுபிடிச்சி டக்கு டக்குன்னு என்ன பண்ணிடுவோம், ரீடர் போட்டுருவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக அக்குபஞ்சரிஸ்ட். இப்போ லேர்னர் என்ன பண்ணுவாங்க, ஒரு குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா ஒத்துணூண்டு விரலாக இருக்கும். எப்படி அந்த குழந்தையுடைய கைவிரலுடைய அளவு எடுத்து நூல் எடுத்து தான் நம்ம போடணும். புரியுதா ரூல்? இல்லை பார்த்தோன்னே குழந்தையோட இதை பார்த்துட்டு அங்கே அட்ஜஸ்ட் பண்ணாலே போதும். ஆனால் ஒரு பெரியவங்க வளர்த்தியாக இருப்பாங்க, கோழையாக இருப்பாங்க, விரல் என்ன ஆகும், அவங்களுடைய விரல் அளவுக்கு தான் சுண்ண அளவுகோல். அதுக்கு தான் இந்த மீட்டரை வச்சு அவங்ககிட்ட அளவு எடுத்துகிட்டு டக்குன்னு என்ன பண்ணலாம். இப்போ ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, கை நீட்டுங்க. 1.5 சுன் சொன்னோமா? இந்த 1.5 சுன் வச்சுக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணுங்க. 1.5 சுன்னுக்கு இது 1.5 சுன் இருக்குது. பாயிண்ட் 1.5 சுன்னில் இதை வச்சு என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல இருக்குது, இந்த இடத்துல இருக்குது.
சரி, இதில் 2 சூனில் ஒரு பாயிண்ட் இருக்குது. உடனே என்ன பண்ணுறேன், 2 சூனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறேன். உங்கள் இதில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். புரியுதா? ஓ சரி சரி. 2 சூனு தானே? ஓகே. ஓகே. என்ன பண்ணுறேன், இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு வைக்கிறேன். எந்த இடத்துல இருக்குது பாயிண்ட்டு? இந்த இடத்துல இருக்குது. அதுக்கு அளவுகோல் டக்குன்னு என்ன பண்ணிடலாம், 2 சூனை ஆனால் ஏன் இதுக்கு மேட்ச் ஆகுதான்னு பார்த்துட்டு என்ன பண்ணிக்கலாம். ஓகே மேட்ச் ஆகுது, என்ன பண்ணுறேன், வச்சுட்டு எடுத்துகிட்டு போயிட்டு பாயிண்ட்டை போட்டுடலாம். இப்போ சுன் அளவுகோலுங்கிறது இதுதான். இதுக்கு பேர் என்ன மீட்ரு, சுன் மீட்டர். கன் மீட்டர், சுன் மீட்டருமாங்க. அங்குலத்தை அங்குலம் கண்டுபிடிக்கிறது, பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு இது மீட்டர். இது யூஸ் பண்ண மாட்டான். எக்ஸ்பென்ஸ் ஆனால் இது யூஸ் பண்ண மாட்டான். சரி, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நீடில் எடுங்க, ஆஃப் சுன் நீடில். அப்போ இது என்ன சுன் நீடில், ஆஃப் சுன் நீடில். ஆஃப் சுன் நீடில் இது எப்படி போடலாம், ஃபஸ்ட்டு நீடில் இப்படி பிடிக்கணும். இது வந்து தலை, உடம்போட பாடி. இதுதான் ட்ரீட்மெண்ட்டுடைய புள்ளி, இந்த இடம் தான். இதுக்கு பேர் தான் ஆப்ஷன். இந்த ஆப்ஷன் இடையில் இப்படி பிடிச்சிட்டு இங்கே பாரு, இப்படி பிடிக்கணும். ஒரு இடத்துல பாயிண்ட் இருக்குது. எந்த பாயிண்ட்டு, LI4 எங்கே இருக்குது, LI4 இதுதான் இருக்குது. இப்போ இப்படி வச்சுட்டு என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்குது. இது என்ன பண்ணுறேன், ஹோல்டர். என்ன பண்ணுறேன், எப்படி புரியுதா? நீடில் எப்படி வச்சுக்கணும், இது நல்லா பிடிச்சிக்கணும். இந்த ஹோல்டரில் இப்படி வச்சுட்டு பிடிச்சிட்டு இப்போ 2 விரலை இங்கே பிடிச்சிக்கிட்டேன். கரெக்டாக? இப்போ என்ன பண்ணுறேன், சுற்றி ஒரு திருவுறேன், அவ்வளோதான். சுற்றி என்ன பண்ணுறேன், ட்விஸ்ட் பண்ணி விட்றேன். அப்போது இந்த இடத்துல போட்டாச்சு. ஆப்ஷனில் பாதி கால் தான் உள்ளே இறங்கியிருக்கு. ஓகே. இது இப்போ எப்படி ஆக்டிவேஷன், இதுக்கு பேர் பெர்பெண்டிகுலர். நேராக இருந்தால் பெர்பெண்டிகுலர் நீடிலிங், 90 டிகிரி நீடிலிங். இதுக்கு பேர் என்ன, நேராக இருந்தால் 90 பெர்பெண்டிகுலர் நீடில். கொஞ்சம் சாய்வாக இருந்தால் அப்ளிக்மாங்க, 45 டிகிரி நீடிலிங். அது நான் எப்படின்னு சொல்லி தரேன். ரொம்ப தரமட்டத்துக்கு கொண்டு போனால் 15 டிகிரி நீடிலிங், அது ஹரிசாண்டல் நீடிலிங்னு சொல்லுவோம். இப்போ இந்த பாயிண்ட்டை ஆக்டிவேட் பண்ணுறது எப்படின்னா, ட்விஸ்ட் பண்ணலாம். இந்த பாருங்க, 180 டிகிரி ட்விஸ்ட் பண்ணலாம். எப்படி என்னது, எப்படி லெஃப்ட் ரைட்டு என்ன பண்ணலாம், திருப்பலாம். புரியுதா? 180 ட்விஸ்டிங். உள்ளே என்ன பண்ணலாம், மேலும் கீழும் ஒரு 5 தடவை உள்ளே இறக்கி ஏற்றலாம். அதாவது இங்கே தசை இருக்குது, சில இடங்களில் நரம்பு இருக்கும், அந்த இடத்துல பார்த்து பண்ணணும். அப்போ பாயிண்ட்டுக்கு பாயிண்ட்டும் வேறுபடும், தசையோட லென்த்து வேறுபடும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா அப்போ இங்கே இருக்குது தசை. அப்போ என்ன பண்ணலாம், எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம், மேலுங்களும் ஒரு 5 தடவை உள்ளே இறக்கி மேலே இறக்கி விட்டுருவோம். இப்போ ஆக்டிவேஷன் ஆயிடுச்சு, உடனே ஆக்டிவேட் ஆகிடும். புரியுதுங்களா ரூலு? இது ஒரு மெத்தட். இப்போ பெர்பெண்டிகுலர் போட்டிருக்கேன், ட்விஸ்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இன்னொன்று என்ன பண்ணுறேன், சுண்டி விட்றேன். இது ஒரு மெத்தட் ஆக்டிவேஷன். மல்டி மெத்தடில் இங்கே இருக்க புள்ளியே என்ன பண்ணுறோம், நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம். அப்போ இங்கே இருக்கிற ஆக்டிவேட்னா எனர்ஜி என்னாங்க, பாஸ் ஆகும். இதோட எனர்ஜி இப்போ தலைவலிக்கு பிரச்சனை, ஃப்ரண்ட் பாடி தலைவலி, உடம்போட தலைவலி, பெயின், உடம்புக்குள்ளே ஃபீவர் பெயின் எல்லாமே இந்த LI4 போட்டால் என்ன ஆகும், உடனே கேட்கும். சரி, இந்த புள்ளி என்ன பண்ணுது, உள்ளே இருக்கிற சக்தி ஓட்டத்தை கரெக்ட் பண்ணுது, எங்கே போகணுமோ அங்கே போகுது. ஆனால் இந்த தலை கீழே பாடி இருக்கா, இது ஹீட் பண்ணால் இன்னும் வேலை செய்யும் நல்லா. ஹீட்டும் இப்போ இது 20 மினிட்ஸ் ஆக்டிவேஷன் டைம், 20 மினிட்ஸ் வச்சுக்கலாம். உடனே வேலை செய்ய வைக்கணும். என்ன பண்ணலாம், ஹீட் பண்ணி மோக்ஸா பண்ணி இன்னும் கொஞ்சம் மோக்ஸாங்கிற கான்செப்ட் வந்து யான் எனர்ஜி, ஹெவன் எனர்ஜி, அதாவது யான் எனர்ஜியை கொண்டாடுறது. ஓகே, அதை எப்படி கொண்டாடலாம் அப்படின்னா, இருங்க பாருங்கள், ஹீட் பண்ணுறேன் பாருங்கள். புரியுதா? என்ன பண்ணுறேன், ஹீட் பண்ணுறேன். எதை பண்ணுறேன், அந்த பாடியை நெட்டு கீழே என்ன பண்ணுறேன், இப்போ என்ன அது உடம்பு உங்களுக்கு இறங்குதா, புரிஞ்சுதா? இது உடனுக்குடனே ஆக்டிவேட் பண்ணுற மெத்தட். இப்படியும் பண்ணலாம், மோக்ஸா வச்சும் பண்ணலாம். இது பண்ணும்போது என்னென்னா டக்குன்னு ஆக்டிவேட் ஆகிடும். யான் எனர்ஜியை ஆக்டிவேட் பண்ண முடியும். யான் என்ன, சுறுசுறுப்பு உண்டு பண்ணுறது, ஹீட் எனர்ஜி உடம்புக்குள்ளே கொண்டாடுறது, உயிர்சக்தி நாளத்துக்கு தாண்டிய வெளிப்புற எனர்ஜி உள்ளே கொண்டு போகிறதுக்கு தான் யான் எனர்ஜி. அப்போ சில இடங்களில் யான் எனர்ஜி தேவைப்படும். இப்போ நீடிலிங் போட்டுட்டு அது 20 மினிட்ஸ் வரைக்கும் எனர்ஜி உள்ளே பாஸ் ஆகும், எல்லாம் வரும், மேலே வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜிலாம் உள்ளே போகும். ஆனால் யான் எனர்ஜினா ஹீட் கொடுத்தா தான் யான் எனர்ஜி இருக்கும், ஆன் சக்தி உள்ள எனர்ஜி. அப்போ என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஹீட் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? இது எப்படி மெத்தட் புரியுதா? நீடிலி இதை வந்து மோக்ஸா வச்சு கூட பண்ணலாம். இது இருக்கா? ஓகே. இங்கே ஒரு புள்ளி இருக்குது, 2 சூனில் இங்கே ஒரு புள்ளியிலேருந்து இங்கேருந்து 2 சூனில் இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது.
சரி, இது ஒரு பாயிண்ட். ஓகேங்க. சரி, இதுலேருந்து சென்டரில் ஒரு புள்ளி இருக்குது. சரிங்களா? ஓகேங்க. லங்ஸ். லங்ஸோட பாயிண்ட். இப்போ இந்த இடத்துல நான் ஒரு பாயிண்ட் ஏதாவது இப்படியும் போடலாம் பாருங்கள். இப்படி எடுத்துக்கிறேன், ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் பிடிச்சிக்கிறேன். எப்படி போகிறேன் பாரு, பார்த்தீங்களா? இதை 45 டிகிரி சாய்வு என்ன பண்ணுறேன், எப்படி புரியுதுங்களா? மேலே ரொம்ப கொஞ்சம் மேலே இருக்கணும் கொஞ்சம். ஓகேங்க. ஓகேங்க. புரியுதுங்களா ரூலு? ஓகே புரியுது. எனர்ஜி உள்ளேருந்து வருது, இங்கேருந்து வருது, லங்ஸோட பாயிண்ட் இங்கேருந்து எனர்ஜி வருது. அதே எனர்ஜியில் இப்படி போய் இங்கே முடியுது. கரெக்டாக? ஆமாங்க ஆமாங்க. அதே வழியில் பாயிண்ட் எனர்ஜி போடுறது. இப்படி போட்டால் டியூனிஃபிகேஷன் சொல்லுவாங்க. அதே பாயிண்ட்டை திருப்பி போட்டோன்னா அது அதோட எனர்ஜி கம்மியாகும். புரியுதுங்களா ரூலு? ஓகேங்க. ஓகேங்க. ஓகே. இப்படி போட்டால் எனர்ஜி என்னாகும்? கம்மியாகும். ஏன்? அது வந்து பாயிண்ட்டுக்கு ஆப்போசிட் போகிறோம். இங்கிட்டு சக்தி ஓட்டம் இப்படி வருது. சரிங்க. சக்தி ஓட்டம் இப்படி தான் வந்து இப்படி முடியுது இங்கே. ஓகே. ஓகேங்க. இந்த பாத்து எங்கே இருக்குது, இங்கே ஆரம்பிக்குது. இங்கே ஆரம்பித்து இப்படி வருது, லங்ஸோட சேனல் இப்படி வந்து இங்கே போய் இங்கே முடியுது. சரி. ஆனால் இது வர்ற வழி எனர்ஜி அதிகமாகும். இப்படி போட்டால் எனர்ஜி டவுன்மையாகும். புரிஞ்சுது? இது ரூல் புரிஞ்சுங்க. நீடில் மெத்தடில் இது ஆப்ளிக் மெத்தட் 45 டிகிரி. ரொம்ப சாய்வாக போடணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் சொல்கிறேன், பிடிச்சிக்கோங்க ரைட்டாக. இந்த இடத்துல LU7 இருக்குது. சரியா? என்ன பண்ணுறேன், என்ன பண்ணுறேன், படுக்கையாக போடுறேன். ஓகே. 15 டிகிரி வித்தியாசம். ஓகே. இது பேர் ஹரிசாண்டல் நீடில். எப்படி போடுறேன்? இப்போ சில இடங்களில் ஹரிசாண்டலாக போட்டாகும். இப்போ இந்த இடத்துல நெஞ்சுக்குழியில் போடணும் அப்படின்னா ஹரிசாண்டல் நீடில் போடணும். இப்படி போடக்கூடாது. நெஞ்சுக்குழியில் போடுறது, நெஞ்சில் இங்கே ஒரு CV17 ஒரு புள்ளி இருக்குது, இப்படி போடவே கூடாது. எப்படி போடணும்? சரி, நெத்தியில் ஒரு புள்ளி இருக்குது, எக்ஸ்ட்ரா புள்ளி. ஓகே. இது என்ன ஒன்று இப்படி தான் இருக்கணும். சரி, இப்படி தான் இருக்கும். நெத்தி போட்டு புள்ளியில் என்ன பண்ணணும், நேராக தான் இருக்கணும். அப்போ 15 டிகிரி. அப்போது மெத்தட் 3 மெத்தட் இருக்குது. 90 டிகிரியில் போகிற பெர்பெண்டிகுலர் மெத்தட், கொஞ்சம் சாய்வாக 45 டிகிரி, அது கொஞ்சம் பாதியாக 15 டிகிரியில் இருக்குது. இது எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம், ஹீட் பண்ணலாம். இப்படியே விட்டோம்னா 20 நிமிஷத்தில் நீடில் எடுத்து விட்டுறலாம். ஓகே. உடனுக்குடனே ஆக்டிவேஷன் தேவை. இதுக்கு நிறைய எனர்ஜி கொடுக்கணும். ஹெவி எனர்ஜி ஆஃப் ஹெவன் எனர்ஜின்னு சொல்லுவாங்க, காட் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. அப்படி கொண்டா ஹீட் பண்ணி ஆகணும். ஒன்று இந்த மாதிரி யூஸ் பண்ணி ஹீட் பண்ணலாம். மோக்ஸா இது வச்சு ஹீட் பண்ணலாம். சின்ன சின்ன மோக்ஸா இதெல்லாம் விற்கும், அது மேலே வச்சுட்டா ஹீட் ஆகிடும். அதுக்கு தான் இந்த ஹீட்டிங் இது பாடி. அப்போ உடனுக்குடனே எனர்ஜி என்னது, இன்சைடு அவுட் சைடு எனர்ஜி பேலன்ஸ் பண்ணும் இந்த மோக்ஸா. உயிர்சக்தியை அதிகப்படுத்தும். உயிர்சக்தியை வந்து வெளி சக்தி அதிகப்படுத்தும், இன்டர்னலாகவும் பேலன்ஸ் பண்ணும் மோக்ஸா. அப்போ ஹீட் பண்ணுற மெத்தட் நல்ல டியூனராக ஹீட் பண்ணால் என்ன ஆகும், எலக்ட்ரிக்கல் வேவ் ஃபார்ம் க்ரியேட் ஆகும். அப்போ உயிர்சக்தி என்ன ஆகும், தூண்டப்படும். அப்புறம் சரிங்களா, நீ ஆக்டிவேஷன் மெத்தட் இவ்வளோ தான். இதில் வந்து பிளாஸ்டிக் நீடில் இருக்குது, ஒன்சுன் நீடில் இருக்குது, இது ஆப்சுன் நீடில். ஒன்சுன் நீடில் இதுக்குள்ளே இருக்கும் பாருங்கள், ஒன்சுன் நீடில். டியூப் நீடில், இது டியூப்லெஸ்ஸாக போட்டிருக்கேன். டியூப்பை போட்டு போடுறது ஈஸியாக இருக்குமா? ஆமாம். லேனர் என்ன பண்ணுவாங்க, டியூப் போட்டு என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு அடிச்சு விட்ருவாங்க. ஒரு நீடில் நீங்களாக போடுங்க பார்ப்போம். டியூப் போட போடுங்க, LI4லேயே போடுங்க. எடுத்துருங்க மேலே அந்த டியூப்பில் இதில் இதை எடுத்துருங்க. டியூப்லேயே போடுங்க, டியூப் உள்ள இன்சர்ட் பண்ணுங்கள். டியூப் வச்சே போடுங்கன்னு அதை எடுத்துங்க. பிளாக் கலர் ப்ளூ கலர் எடுத்துருங்க, வைங்க நேராக வைங்க. இங்கே தான் இருக்குது பாயிண்ட்டு, இந்த இடத்துல வைங்க. ஸ்ட்ரைட் பெர்பெண்டிகுலராக வைங்க. பெர்பெண்டிகுலர் இப்படி, அதாவது இந்த நரம்பெலாம் இருக்கான்னு பார்த்துட்டு வைக்கணும். புரியுதா? இந்த இடம் வைங்க, நேராக வைங்க. நேராக வச்சுட்டு பிடிச்சி அடிங்க பார்ப்போம். அழகாக பிடிங்க, பிடிச்சி அடிங்க. நேராக வைங்க, அடிங்க. இப்படி ஒரே இதுதான் பண்ணணும் நாகராஜ். இப்படி வச்சிட்டிங்கன்னா இங்கே பேர் எப்படி அப்புறம் வச்சுட்டு என்ன பண்ணணும், மேலே எங்கேயும் இது பண்ணணும். அதே இதை இந்த டியூப் வச்சு கூட அட்ஜஸ்ட் பண்ணலாம். புரியுதுங்களா? மேலே எங்கேயும் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஓகே. இப்போ டியூப் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே. ஆக்டிவேஷன் மெத்தட் புரியுதுங்களா? அதே நீடில் தான், இது ஒரு மேக் வேறு. இது கொண்டை இல்லை பாருங்கள், ஹீட் பண்ணுறது. அப்போ என்ன பண்ணோம், ஹீட் என்ன பண்ணுறேன், அப்ளை பண்ணி என்ன, எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி மெத்தட் தான். பாரு,
ஹீட் ஆகுதா? ஹீட் ஆகிடும். ஹீட் ஆனோடனே இது பண்ணிடணும், உள்ளே சுருன்னு ஏறும். சுருன்னு ஏறினோடனே அடுத்தது கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணிடணும், உடனே உள்ளே இறங்குதா, எனர்ஜி வந்து ஜாஸ்தி. ஆமாம். இதுதான் ஆக்டிவேஷன் மெத்தட். நீடிலிங் மெத்தட், ஆக்டிவேஷன் மெத்தட். மோக்ஸாங்கிறது கப்பிங் தெரப்பி சொல்லி கொடுத்தாச்சு. மோக்ஸாங்கிறது ஹீட் பண்ணுறது. மோக்ஸா பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா, ஹெவன் எனர்ஜி சொல்கிறான். ஹெவன் எனர்ஜி அதாவது ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி, மேலேருந்து வர்ற எனர்ஜி, அதாவது சொர்க்கத்துலேருந்து வர எனர்ஜி அதிகமாக எடுக்கும், அதிகமான சீ எடுக்கும் செவன். சில இடங்களில் உடம்பு வந்து ரொம்ப குளிர் அடிக்குது அப்படின்னா என்ன பண்ணும், ஹீட் பண்ணி தான் ஆகணும். ஹீட்டான டயத்தில் நீடிலிங் போட்டு கூல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் உடம்பு பாடியே வந்து பயங்கரமாக வந்து குளிர்ச்சியாக இருக்குது, புரியுதுங்களா, உடம்பு தபன்னு இருக்குது, உடம்பு வீங்கி கிடக்குது, உள்ள நீர் கோர்த்து கிடக்குதுன்னா என்ன எனர்ஜி அதிகமாக கொடுக்கணும், யான் எனர்ஜி. யான்னா ஹீட், வெப்பசக்தி. வெப்பசக்தியோட நீடிலிங் கொடுக்கும்போது அந்த பாயிண்ட் என்ன ஆயிரும், டக்குன்னு வேலை செய்யும். உள்ளுக்குள்ளே சக்தி ஓட்டம் எங்கெங்கெல்லாம் அடப்பு இருக்கலாம் ஓப்பன் பண்ணி. இவ்வளோதாங்க மெத்தட். ஓகே, நீடிலிங் மெத்தட் புரிஞ்சுதா? Okay. In between the knuckles, these are extra points in acupuncture. They have all kinds of different indications, some of which include pain, numbness or tingling in the hands and fingers, swelling, arthritis. But what I wanted to focus on today is more of the myofascial component. Okay, the easiest way to find these points is just go between the knuckles and draw an equilateral triangle between them. And the point is at the highest spot of the crease when you bend your fingers, right? So if I spread the fingers of the patient, I would needle in that location. And what you want to do is angle the needle in the space between the metacarpals. So if you need to mark that with your fingernail or keep another finger on that area so that you know where it is, that's pretty helpful. And in that way, when you insert the needle, you insert it towards that target. And I'll usually keep the patient's fingers spread as I'm doing this just to make it easier. And you can see the needle goes in pretty smoothly. This is a 40 millimeter needle. I could go in even farther if I wanted to, but okay. And I'm just going to stimulate this point so you can see the reaction of the inner ossi. So if I touch that to the sum stem, you're going to see the fingers are now moving, the index and the middle finger. Let me turn that up a little bit so you can see it better on camera. So what you're seeing right now is you're seeing the middle finger abduct move towards the index finger, and you're seeing the index finger adduct as it's going towards the middle finger. So we're effectively stimulating both the dorsal interossi and the palmar interossi. Now if I want to be a little more specific, I can back this needle up, and let's say I only wanted to get the dorsal interossi. So I like to use thinner needles for this so that I can bend it a little, put a little bowing into the needle to angle it more towards the middle finger side. And this is pretty subtle. Okay, so I'm going to stimulate this, and let's see if we get only middle finger movement here. See, now it's just the middle finger that's moving. So we're only getting the dorsal interossi. Now if I wanted to change the position to get only the palmar interossi, I'm going to bring this more towards the index finger. Again, backing it up just a tad. I'm going to bow that needle towards the index finger. And same thing, if I stimulate it, if we're in the palmar interossi, I should only see the index finger moving. Still getting both on that one. So let's try that again. So this is a good way to practice and to get confirmation. Okay, let's try again. So let's see. Turn it up just a little. And I don't know if you can see, it's a very small movement of the index finger. And that's the palmar interossi. So you can see the needling technique and direction is very specific with acupuncture to make sure that the needle tip is in your target tissue.
as we know, for the movement of key, metal is what we use. And the movement of transformation, the movement of solids and nutrients, we're looking at earth points. For contraction and consolidation, we're looking at the water points. And for heating, we've got fire points, and wood points, we're looking at expansion. So, if I am trained to and focused to put my attention upon my fingertips, and as an extension of that to where the tip of the needle lay, then there's a very, very strong possibility that there is an energetic interaction or exchange between myself as practitioner and Sheena as the patient. How much depends on how much awareness and focus I as a practitioner have, and very much on Sheena and how comfortable and easy she is about getting holes stuck in her with nails by me. And if she's freaked out and shy, again, it's going to